Hi friends, welcome to Recipes in My Home. Food Delicious Hub. Amsha Fresh Foods. Dini Wasaif or Malimat. Cooking with Cuckoo. Artist Chennai Special. Ambience Cafe. My Mom's Recipes. Rashmi Ki Rasoi. Sweet and Spicy. Amber's Kitchen. Sakina Khan Recipes and all friends, thank you so much for your support. கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் வாட்ச் ஃபுல் வீடியோ. குலாப் ஜாமுன் மிக்ஸில் ஈஸி அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி வளையுதுன்னு. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். 180 கிராம் மிக்ஸ் பேக்கெட் இது. 180 கிராம் மிக்ஸ் ஃப்ளோருக்கு 180 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க. இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு பதிலாக இப்படி ஒரு தடவை ஸ்வீட் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கலந்து விட்டுக்கிறேன். இப்போ அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ அது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்கள். இது ஒரு 4-5 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். ரொம்ப கம்பி பாகு வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் பசுநெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசுநெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நெய்யிலேயே மாவு வேகணும். ராகி ஜாமுன் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு குலாப் ஜாமுன் சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அதையும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா நெய்யெல்லாம் உருகி நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வந்துடுச்சு. நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நான் ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுறணும். ஃப்ரிட்ஜிலெலாம் வைக்காதீங்க, வெளியிலையே கெட்டு போகாதுங்க. நம்ம ஸ்வீட் கடையிலலாம் ஸ்வீட் வாங்குகிறோம் இல்லையா, அதே போல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா சமன்படுத்தி விட்டுக்கிறேன். அப்படியே ஆறட்டும், அப்படியே வச்சிடுங்க. ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா செட் ஆகிடுங்க. நமக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடும். உங்களுக்கு விருப்பமானபடி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி கேஷ்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். கேஷ்யூ சேர்த்து செய்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஸ்வீட் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சுங்க. இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வில்லா அப்படியே வளையுது பாருங்கள். இந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான ஸ்வீட். இதே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்கிறது போல் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.